இந்த T20 உலகக்கோப்பையில் 300 ரன்களை அடிக்க போகிற அணி எது? அதீத பலம் கொண்ட இந்திய அணி இந்த சாதனையை படைக்குமா? இதுதான் உலகக்கோப்பை தொடங்குறதுக்கு முன்னாடியிலிருந்து எல்லாத்துக்கிட்டையும் இருந்த கேள்வி. இந்தியாவில் வேற நடக்கிறனால ஒரு சில மைதானங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆடுகளங்கள் பேட்டிங்குக்கு சாதகமாக இருக்கும்னு பல கற்பனைகள் இருந்தது. ஆனால் கலை யதார்த்தம் என்னன்னா, T20 உலகக்கோப்பை வரலாற்றில் 200 ரன்களை தாண்டிய டார்கெட்டை வெற்றிகரமாக அடையிறதே இங்கே குதிரை கொம்பாக இருக்குது. 10வது சீசனாக நடந்துட்டு வர இந்த உலகக்கோப்பையில் ஸ்காட்லாந்து இத்தாலி இடையிலான ஆட்டம் வரைக்கும் கணக்கு எடுத்தோம்னா ஒட்டுமொத்தமாகவே T20 உலகக்கோப்பையில் வெறும் 2 முறை தான் 200 ரன்களுக்கு மேற்பட்ட இலக்கு வெற்றிகரமாக சேஸ் செய்யப்பட்டிருக்கு. கேட்க ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒன்று, T20 உலகக்கோப்பையின் முதல் ஆட்டம் 2007 மேற்கிந்திய தீவுகள் நிர்ணயித்த 206 ரன்கள் வெற்றி இலக்க தென்னாப்பிரிக்கா வெற்றிகரமாக சேஸ் பண்ணாங்க. கிறிஸ் கெயில் 10 சிக்ஸர் அடித்து 57 பாலில் 117 ரன்கள் எடுத்தார் இல்லையா, அந்த மேட்ச் தான். அப்புறமா 2016 இந்தியாவில் நடந்த உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா 229 ரன்கள் எடுத்தது. இங்கிலாந்து அணி 2 பந்துகள் மீதம் இருக்க 230 ரன்கள் எடுத்து ஜெயிச்சாங்க. இதுதான் ஐசிசி நடத்துகிற T20 உலகக்கோப்பையோட நிலைமை. இரு நாடுகளுக்கு இடையிலான T20 தொடர்கள் ஐபிஎல் போன்ற லீக் போட்டிகளில் அடிக்கிற மாதிரி T20 உலகக்கோப்பையில் சிக்ஸர்கள் பவுண்டரிகள் அடிப்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்களையும் லீக் போட்டிகள்லையும் ஆடுகளங்களை தயாரிக்கிறது ஐசிசி கிடையாது. அணி விருப்பங்களுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப, தங்களுடைய பலம் பலவீனங்களுக்கு ஏற்ப ஆடுகளங்கள் தயாரிக்கப்படும். ஆனால் ஐசிசி நடத்துகிற உலகக்கோப்பையை எடுத்துட்டோம்னா சாம்பியன்ஸ் கோப்பையும் உள்ளடக்கின போட்டிகளில் ஐசிசி தான் ஆடுகளங்களை தயாரிப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவில் T20 உலகக்கோப்பை நடக்குது, சேப்பாக்கத்திலையும் ஆட்டங்கள் நடைபெறுது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் கட்டுப்பாட்டில் ஆடுகளங்கள் தயாரிக்கப்படாது. குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடியே ஆடுகளம் மற்றும் மைதானத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருந்து ஐசிசி வசம் போயிடும். ஆடுகளங்களை ஐசிசி தயாரிக்கும் போது பேட்டிங் மற்றும் பந்து வீச்சுக்கு இடையே சரிசமமான போட்டி இருக்கணுன்றத மனசில் வச்சுட்டு தான் தயாரிப்பாங்கன்றது கடந்த கால அனுபவங்கள் புரிஞ்சுக்க முடியுது. இந்த உலகக்கோப்பை போட்டியிலேயே வான்கிடையில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த ஆட்டத்தில் அனல் பறக்க போகுதுன்னு தான் எல்லாருமே பேசினாங்க. அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா முதல் பேட்டிங் செய்ய போகிறதா செய்தி வந்த உடனே டேல் ஸ்டெயின் 300 ரன்கள் லோடிங்லாம் எக்ஸில் பதிவு போட்டார். ஆனால் பெரிய மனுஷன் தாப்பான்னு சொல்கிறத ஜஸ்டிஃபை செய்கிற வகையில் ரோஹித் சர்மா ஒன்று சொன்னார். அவர் பேசுகிறப்போ ஆரம்பத்தில் பந்து வீச்சாளர்களுக்கு ஆடுகளத்தில் கொஞ்சம் உதவி கிடைக்கும்னு சொன்னார். ரோஹித் சர்மா சொன்ன மாதிரியே இந்திய பேட்டர்கள் ஆட்டம் கண்டுட்டாங்க. சூரியகுமார் யாதவ் உதவியில் தான் இந்தியா 161 ரன்களை எடுக்க முடிஞ்சுது. இதுதான் உலகக்கோப்பை. ஆடுகளங்களை தாண்டியும் பல காரணங்கள் இருக்குன்னே வச்சுக்கோமே. மனதளவில் T20 உலகக்கோப்பைன்றது லீக் போட்டிகள் மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்களை காட்டிலும் சவால் நிறைஞ்சது. T20 லீக் போட்டிகளில் நிறைய விதிகள் பேட்டிங்க்கு சாதகமாகவே இருக்குது. உதாரணத்துக்கு ஐபிஎல்ல இம்பேக்ட் வீரர் விதி. இதனால் வீரர்கள்னால தைரியமாக பேட்டை சுழற்றி ஆட முடியுது. ரெண்டாவது, T20 லீக் போட்டிகள் லீக் ஆட்டங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஆனால் உலகக்கோப்பையில் ஒவ்வொரு ஆட்டமும் முக்கியம். ஒன்றில் தோத்துட்டு அடுத்ததில் பார்த்துக்கலான்னு விளையாட முடியாது. அடுத்தடுத்து நிறைய சுற்றுகள் இருக்கிறதுனால எதையும் குறைச்சும் மதிப்பிட முடியாது. மூணாவது, T20 லீக் ஆட்டங்களில் நிச்சயமாக ஏதாவது ஒரு அணி மொக்கையாக விளையாடுவாங்க. அதாவது சரியான காம்பினேஷனை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவாங்க. ஆனால் உலகக்கோப்பையில் அப்படி இல்லை. சின்ன டீம்னு நினைக்கிற அணிகள் கூட பல நேரங்களில் அப்செட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. காரணம், அவங்க நீண்ட நாள்களாகவே இந்த உலகக்கோப்பைக்கு தயாராகிட்டு வராங்க. இன்னொன்று, அவங்களுக்கு கோப்பையை ஜெயிக்கணுன்ற நெருக்கடி எதுவும் பெருசாக இருக்காது. இழப்பதற்கு எதுவும் இல்லைன்னு வரவங்களோட வலிமை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த உலகக்கோப்பையிலேயே பாகிஸ்தானுக்கு நெதர்லாந்தும், இந்தியாவுக்கு அமெரிக்காவும், இங்கிலாந்துக்கு நேபாளமும் பயம் காட்டினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மூணாவது, T20 உலகக்கோப்பையில் எல்லா அணிகளுமே தங்களுடைய முழு பலத்தோடு வருவாங்க. T20 லீக் போட்டிகளில் சில நேரம் குறிப்பிட்ட ஒரு உள்ளூர் வீரரோட திறன் ஓரிரு ஆட்டங்களில் சொதப்ப வாய்ப்பு இருக்குது. இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்களில் கூட பார்த்துட்டோம்னா முழு பலத்தோடு விளையாடுவது குறைவு தான். காரணம் என்னென்னா, சிலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும், உலகக்கோப்பையில் விளையாடணும்னு ஓய்வு கொடுத்துருப்பாங்க. இப்படி பல காரணங்கள் இருக்குது. அதனால் உலகக்கோப்பையை மனசில் வச்சுட்டு எல்லா அணிகளும் முழுமையாக தயாராகிட்டு முழு பலத்தோட களமிறங்குவாங்க.
இதெல்லாம் மனதளவில் உளவியல் ரீதியான முக்கியமான அம்சங்கள். இந்த T20 உலகக்கோப்பையில் 300 ரன்கள் சாத்தியமானு கேட்டால் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிவிட முடியாது. அதே சமயம் சாத்தியம்தான் அப்படின்றதையும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியாது. ஐசிசி தயாரிக்கிற ஆடுகளத்திலிருந்து உளவியல் ரீதியாக பல சவால்களை தாண்டி தான் வரணும். அதையும் மீறி ஒரு அணி 300 ரன்களை அடிச்சிட்டாங்கன்னா நீ வீரண்டான்னு அவங்களுக்கு நம்ம பட்டமே சுட்டலாம். 300 ரன்னை பற்றி பேசுகிறப்போ பந்து வீச்சாளர்களோட நிலைமையை நினச்சாதான் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. 300 ரன்னு சொல்கிறப்பவே பந்து வீச்சாளர்களுக்கு ஒருவித அழுத்தம் மறைமுகமாக கொடுக்கப்படுது போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடியில் இருந்து. எல்லாரும் ரஷீத் கானோட மந்திரத்தை மனசில் வச்சுட்டு விளையாண்டாங்கன்னா பந்து வீச்சாளர்கள் அவங்களோட அணிக்கு நிச்சயமாக கோப்பையை வென்று கொடுக்கலாம். இந்த உலகக்கோப்பை தொடங்கிறதுக்கு முன்னாடி கேப்டன்கள் கிட்ட இது பற்றின உரையாடல் நடந்துச்சு. அப்போது ரஷீத் கான் சொன்னது என்னன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பந்து வீச்சாளராக 200 ரன்கள் 300 ரன்கள் பற்றி மனசில் நான் யோசிக்கவே கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நிச்சயமாக அது நடந்துடும். அதனால் எப்போதுமே நான் ஒரு அணி 200 ரன்கள் அடிக்கும்னு மனதளவில் நம்பவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு குறைவான ரன்களில் அவங்கள சுருட்டணும்னு நேர்மறையான எண்ணத்தில் தான் நான் கிளம்பிறங்குவேன் அப்படின்னு ரஷீத் கான் சொன்னார். 300 பற்றி போட்டிக்கு வெளியில் நிகழும் உரையாடல்களை பொருட்படுத்தாமல் பந்து வீச்சாளர்கள் விளையாடினாங்கன்னா உங்களால் 300 அடிக்க முடிஞ்சாலும் கோப்பையை வென்று கொடுக்க எங்களால் தான் முடியும்னு பேட்டர்கள் கிட்ட காலரை தூக்கிட்டு கிளம்பிறங்கினாங்கன்னா அவங்களுக்கு அது வெற்றியாக தான் அமையும். 300 ரன்கள் சொல்லிட்டு இருக்கிற இந்த T20 உலகக்கோப்பை பந்து வீச்சாளர்களுக்கான உலகக்கோப்பையாக அமையட்டும். உங்களோட பார்வையில் இந்த T20 உலகக்கோப்பையில் 300 ரன்கள் அடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை 300 நிச்சயமாக அடிக்கப்படும்னா அது எந்த அணி அப்படின்றதையும் கீழே சொல்லுங்கள்.